السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஹாஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சரித்திரங்களை பார்த்து வந்தோம். எஜமான் அவர்கள் ஷஹீத் இஷ்க், இறை காதலால் தன் உயிர் நீத்தவர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை பற்றி ஒரு கவிதை படித்த பொழுது அதில் தன்னிலை மறந்து இறைவனடி சேர்ந்து விட்டார். இது அல்லாஹுடைய இஷ்க். காதல் முற்றி தன் உயிரை தன் காதலனிடத்தில் ஒப்படைத்து விட்டார். இது மாதிரி இறைவன் மீது காதல் கொள்வது, இறைவனை தன்னுடைய உயிருக்கு உயிர் நேசனாக கருதுவது அப்படிங்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குதான்னு வேற சில பேர் கேட்குறாங்க. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக அதிகம் நேசிப்பார்கள். இப்போ ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க ஹுப்புல்லா ஹுப்புர் ரசூல் அதிகமாகும். ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹுடைய காதலும் ரசூலுடைய காதலும் உச்சகட்டமாக ஆயிடும். அல்லாஹுடைய காதலை தரும்படி பெருமானார் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைனா மினல் மாஇல் பாரிது லில் இத்ஷான். கடும் தாகத்தால் துடிக்கும் ஒருவனுக்கு தண்ணீர் எவ்வளவு உவப்பானதாக இருக்குமோ அதைவிட உன் பிரியத்தை எனக்கு உவப்பானதாக ஆக்கிவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. கடுமையான தாகம், துடிக்கிறான், ஒரு முறை தண்ணியிலேருந்து செத்து போயிடுவான் மாதிரி இருக்கு. அவன்கிட்ட கொண்டு போய் 1,00,000 ரூபா அன்பளிப்பு, நீங்கள் வச்சுக்கோ, இந்தா கொஞ்சம் கொடுங்க. தண்ணிலாம் இப்போ கிடைக்காது, தூக்கி போட்டுருவோம். தண்ணி கொடு, கொஞ்சம் தண்ணி கொடு. இந்த வீடு நீயே வச்சுக்கோ, தண்ணி நாளைக்கு தரேன். வீடே வேணாம், தண்ணி கொடு. அவன் உலகத்தில் எதை கொடுத்தாலும் வேணாம், அப்போ தண்ணி முதல்ல கொடு. அப்போது எப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு தண்ணியின் பக்கம் தவஜ்ஜு ஆக்குறானோ அது மாதிரி மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹின் பக்கம் தவஜ்ஜு ஆகணும். உன் சிந்தனை முழுவதும் அல்லாஹின் பக்கம் ஊடுருவி இருக்க வேண்டும். தண்ணி ஒருத்தனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டு விட்டால் அவன் நாக்கு மட்டுமா காஞ்சு போகும், துடிக்கிறான். தண்ணி தாகத்தை செத்து போயிடறானோ. பறவைகள்லாம் மிருகங்கள்லாம் தாகத்தால் செத்து போய்விட்டன வெயில் காலத்தில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவன் கண்ணும் இருண்டு போயிடும், காது செவிடாயிரும், கேட்காது எதுவுமே. உடம்புலேருந்து எல்லா உறுப்புகள்லேருந்தும் தண்ணி செத்து குறைஞ்சிரும். ஹீட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறான். வெயில் அதிகமானோன்னா உஷ்ணம் அதிகமாகி ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறான் இங்கிலீஷில். உடலில் தண்ணி சத்து வத்திடும், அனைத்து உறுப்புகளும் செயலிழந்துடும். ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளுமே டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா செயலிழந்துடும். தண்ணீர் சத்து வத்தி போயிடுச்சு. என்ன ஒப்பிட்டாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. அடுத்து தண்ணியை உள்ளே ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போக போக எல்லா உறுப்பையும் தெரிஞ்சுக்கும். அந்த தண்ணீர் போய் அவன் கண்ணு, காது,
காதை அடைக்கும், காது செயல்பட ஆரம்பிச்சிடும், கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும், நாக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கை கால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த தண்ணீர் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாயுது. ஏன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இவன்கிட்ட இருக்கிறது தண்ணி தான். அது ஹலக்னா குல்ல ஷையின் ஹையினா ஹையின் மினல் மாய், உயிருள்ள அத்தனை வஸ்துவையும் தண்ணியிலிருந்து தான் படைச்சேன். வெறும் தண்ணியாக தாங்க நம்ம இருந்தோம், நீர்ம பொருளாகத்தான் இருந்தோம், தண்ணீர் தான். அந்த தண்ணியை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால ரத்த கட்டியாக்கி சதை கட்டியாக்கி எலும்பாக்கி படைச்சான். இப்போ தண்ணி இல்லைன்னா இந்த உலகம் வாழ முடியாது. குல்ல ஷையின் ஹையின் மினல் மாய், எல்லாத்தையும் தண்ணியிலும் தான் படைச்சிங்களா அத்தனை கோடி வஸ்து. இப்போ தண்ணி உள்ளே வந்தோன்னே எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். இதை காதல் அப்படி உள்ளே வரணும். உலக காதல்லாம் அப்படி கிடையாது. இறை காதல் எப்படின்னா ஒரு மொத்த உறுப்புகளுக்கும் பவர் உண்டாக்கி. உன் கண்ணு மௌலாவை கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிடும், காது மௌலாவை கொண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், உன் நாவு மௌலாவை கொண்டு பேச ஆரம்பிச்சிடும், உன் கைகால்கள் எஜமான கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முழு உறுப்புகளையும் ஆக்கிரமிச்சிடும் இந்த இறை காதல் என்பது. அதனால தான் மினல் மாயில் பாரிதில் இத்ஷான், தாகித்தவனுக்கு தண்ணீரை போன்றுன்னு உதாரணம் காமிச்சாங்க சொல்லலாம். அதுக்கு பேர் தான் காதல், இறை காதல். வெறும் வாயால் சொல்வதல்ல, சினிமா காதல் அல்ல, உள்ளத்தில் ஒன்றுமே இருக்காது. இந்த சினிமாவில் இவனை காதலிப்பால் அந்த பெண்மணி, அடுத்த சினிமாவில் வேற ஒருத்தனை உருகி உருகி காதலிச்சிட்ருப்பாள். அடுத்த சினிமாவில் வேறு வேறு ஆம்பளை தான் காதலி. அந்த ஆம்பளைக்கு காதல் இருக்கான், அவனும் இந்த சினிமாவில் என் அன்பே நீ இல்லாட்டி நான் வாழ மாட்டேன்னு சொல்லுவான். அடுத்து வேற ஒருத்தையை பற்றி படிச்சுட்ருப்பான் அங்கே போய். அது வெறும் வாய் காதல். காதலிக்க காதலனுக்கும் காதல் இருக்காது, காதலிக்கும் இருக்காது. அந்த கவிதை எழுதினானே அவனுக்கும் இருக்காது, அதை படித்தானே பாட்டு அவனுக்கும் அந்த அன்புக்கும் சம்மந்தமே கிடையாது. காசுக்கு தான் அவன் படிக்கிறதும். இவன் காதலான்னு நடிக்கிறதும் காசுக்கு, காதலியும் காசுக்கு, பாட்டும் எழுதுனதும் காசு, படித்ததும் காசு, இசையமைத்ததும் காசு, அதை ஒளிபரப்புனதும் காசு, எல்லாம் காசு. யாருக்குமே அன்புங்கிறது இல்லாமலேயே அவன் அன்பை பற்றி அவ்வளோ படம் எடுத்தான். படமும் வெற்றி அடைந்தது. காதல் கோட்டை, காதல் அங்கீகாரம் அப்படின்னா போட்டு வெற்றி பெற்றது. இது இறை காதல் அப்படி இல்லை, இதுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ இறைவனை அனுபவிக்கிற தண்ணி எப்படி நம்ம உடல் உறுப்பு, வாய் மட்டுமா தண்ணி அனுபவிக்குது, வயிறு மட்டுமா அனுபவிக்குது, மொத்த உறுப்புகளும் தண்ணியை கொண்டு அனுபவிக்கிற மாதிரி இறை காதலை நீ அனுபவிக்கிற, நீ பெற்றுக்கொள்கிற. இதை பற்றி யாருக்குமே தெரியாட்டி பிரச்சனை இல்லை. நான் தண்ணி குடிக்கிறது எல்லோரும் பார்த்தா தான் குடிப்பேன். அப்படி தாகமாக தண்ணி குடிக்க போகிறேன், எல்லோரும் பாருங்கள் தம்பி, எல்லோரும் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படியே இருப்பார். எனக்காச்சு நான் தண்ணீராச்சு நானாச்சு. அதனால தான் பெரும் பெரும் சூஃபியாக்கள் நான் என் ரப்பை அனுபவிக்கிறேன், என் ரப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன், என் ரப்பை நான் விஜ்தான் அடைந்து கொள்கிறேன், இது அவனின் குருபு, அவனை நெருங்குகிறேன், தபத்துல் அவனோட ஐக்கியமாகிறேன். தபத்துல்னா ஐக்கியமாகுது, குருபுனா நெருங்குது, தபத்துல்னா ஐக்கியமாக ஐனியத்து. தபத்தல் இலேஹி தபத்தீலா. இப்போ ஃபிர்ருனா ஓடுறது, இப்போ ஃபிர்ரு இல்லை. அடுத்த வக்கத்தை நெருங்கிறது, இப்போ தபத்துல் பிடிச்சிக்கிறது. அவ்வளோதான் வசூல் தாம் தபத்தல். இதெல்லாம் என் ரப்புக்காக. நான் யார் என்னை பற்றி என்ன சொன்னா என்ன, என்னை பற்றி துனியாவுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, என்னை காட்ட வேண்டும் என்று எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு, நான் யார் என்று காட்ட வேண்டும் என்று யாருக்கு என்ன அவசியம் வந்துச்சு. என் ரப்பு என்னோடு இருந்தால் போதுமான. அங்கே புகழ் பெருமை தன்னை காட்டணும் எல்லாம் காணப்படும் ரப்புக்கு முன்னாடி. ரஞ்சபாய் தபத்தல் இலேஹி தபத்தீலா, அங்கே போய் விஷயத்தில் அல்லாஹ் முன்னாள். அதனால் பெரும் பெரும் சூஃபி ஞானிகள் எத்தனையோ பேர் வந்து தன் பேரை வெளிப்படுத்தாமே போயிட்டாங்க, யாருமே தெரியாது. சூஃபி ஞானிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒலியாக்கள் எத்தனையோ அன்பியாக்களுடைய பேரே தெரியாது. 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொன்னால் என்னன்னு தெரியும். இது மற்ற அன்பியாக்களை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க அல்லாஹ்வுடைய காதலர்கள், அல்லாஹ்வின் நேசர்கள். அவங்க என்ன அந்தஸ்து அடைஞ்சாங்கன்னு யாருக்கு, அவங்க அடைஞ்ச அந்தஸ்தே வேறு. அது இறை காதல். இப்போ சூஃபியாக்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க.
ஹஜா குத்புத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி உச்சகட்ட காதலில் வாழ்ந்தாங்க. இறை காதலராக அல்லாஹ்வை சென்று அடைந்தார்கள். அவங்க வஃபாத்தான பிறகு அவங்களுடைய ஜனாசா கொண்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறது. ஜனாசா வச்சாச்சு, யார் தொழு வைக்கிறதுன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஜி அப்போ அங்கே இருந்த எஜமானுடைய முரீதுல அவங்களுடைய ஹாசான ஹலீஃபாக்கள் ஒருத்தவங்க ஹாஜா ஷேக் அபு சயீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, சர்க்கார் எங்கிட்ட ஒரு வசி செஞ்சுருக்கிறாங்க, யார் தன் மொத்த வாழ்நாளில் அசருடைய முன் சுன்னத்தை விடவில்லையோ, அசருள்ள முன் சுன்னத் அதை விடவில்லையோ ஒரு தடவை கூட, இன்னும் அந்நிய பெண்களை தவறான பார்வை பார்க்கவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வந்து எனக்கு ஜனாதா தொழ வைக்க வேண்டும் என்று எஜமா வசி செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மொத்த ஊர், ஏன்னா அரசரே அவங்க முரீது. அந்த நாட்டுடைய பேரரசர் சுல்தான் அல்தமிஷ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரே எஜமானுடைய முரீது. ஆயிரக்கணக்கான மக்கள், பெருங்கோடீஸ்வரர்கள், பிரபுக்கள், மந்திரிகள் உட்பட எல்லா மக்களும் அவங்க முரீது. சொன்ன செய்தி என்னங்க, அசருடைய முன் சுன்னத்து. அசர் தொழுகை விடாமல் தொழுதாருன்னு சொன்னாலாச்சும் ஆள் வரும். ஜி ஃபர்லே பாரமாக இருக்குது, சுண்ணத்து வேறையா? அதில் சுண்ணத்து முக்கதா, ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்து 2 ரக்காத், லுஹருடைய முன் பின் சுண்ணத்துகள், மகரிபுடைய பின் சுண்ணத்து, இஷாவுடைய பின் சுண்ணத்து. அசருக்கு முன் சுண்ணத்து கிடையாது, பின் சுண்ணத்தும் கிடையாது. முன்னாடி நஃபிலான முன் சுண்ணத்து இருக்குது, அது முன் சுண்ணத்து முக்கதா இல்லை, கைர முக்கதா. தொழுகலாம், தொழுகாமல் இருக்கலாம், முக்கதா இல்லை. அப்போ அதை ஒரு பேணி தொழுதாரையானால் கைர முக்கதாவே. அப்போ முக்கதா விஷயத்தில் எப்படி இருப்பார் அவர்? ஃபர்து விஷயத்தில் எப்படி இருப்பார்? ஜி மற்ற வணக்க வழிபாடுகள் எவ்வளோ கண்ணுங்கருத்துவாக இருப்பார்? அதுக்கு ஒரு அடையாளம், ஒரு சாம்பிள் தான் அது அசருடைய முன் சுன்னத்துங்க. சிறிய விஷயத்திலே பேணுதலாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய விஷயத்தில் எப்படி பேணுதலாக இருப்பார்? அதுக்காக வேண்டி ஒரு சாம்பிள். நிச்சயமாக ஒரு அசருடைய முன் சுன்னத்து ஒரு சாதாரண முக்கதாவா, கைர முக்கதாவான சுன்னத்து. இதே அந்த சிறப்புகள் அதிகமாக வரவே இல்லை. ஆனால் தஹஜ்ஜுடைய சுன்னத்துடைய சிறப்புகள் அவ்வளோ வருது, லுஹாவுடைய சுன்னத்து அவ்வளோ வருது. லுஹாவுடைய 2 ரக்காத் யாரும் தொழுது கொண்டால் அன்றைய நாட்களுடைய முழு பொறுப்பை அல்லாஹ் அவருக்கு ஏற்றுக்கிறான். அவருக்கு மகரிபுக்கு பின்னாடி சுன்னத்துக்களை பற்றி சிறப்பு வருது ஹதீஸுகளில். அது மசூடைய முன் சுன்னத்து கைர முக்கதா. அதை பேணி தொழுதாருன்னு மற்ற சுன்னத்துக்கள் விஷயத்தில் எப்படி இருப்பார்? இப்போ மற்ற ஃபர்துடைய விஷயத்தில் எப்படி இருப்பார்? இப்போ அது ஒரு சாம்பிள். இப்போ அவருடைய தக்வாவுக்கு அது ஒரு அடையாளம். வாழ்நாளில் விடாமல் தொழக்கூடியவர். பை இல்லை, ரொம்ப பேர் எத்தனை முறை சொன்னாலும் கூட இன்னும் ரொம்ப பேர் ஜும்மாவுடைய பின்னாடி 6 ரக்காத் சுன்னத்து இருக்குது, 2 4 அல்லது 4 2 எப்படி வேணாலும் சொல்லலாம். அதில் சில பேர் அலட்சியம் காட்டுறாங்க. சுன்னத்தை முக்கதா 6 ரக்காத்துமே சுன்னத்தை முக்கதா. ஜும்மாவுக்கு பின்னாடி, ஜும்மாவுக்கு முன்னாடி 4 சுன்னத்தை முக்கதா ஆனால் சொல்லுவாங்க இப்படின்னு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொத்த வாழ்நாளில் அந்நிய பெண்ணை தவறான பார்வையில் பார்த்துருக்கக்கூடாது. தவறான பார்வைன்னா என்ன? நடந்து போகிறோம், முன்னாடி ஒரு அம்மா வர்றாங்க, வச்சு பார்வைப்பட்டுச்சு, முடிஞ்சிச்சு, நான் வந்து போயிடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்வைப்பட்டோன்னு பார்த்தா ஆளுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது, மூக்கு நீளமாக தெரியுது, ஜி அப்படின்னு திரும்ப 2வது பார்வை பார்த்தா இது தவறான பார்வை. புரிஞ்சுங்களா? திரும்ப நம்முடைய உள்ளத்தின் மீது ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு மறுபடியும் பார்க்குறதுக்கு அது 2வது பார்வை. முதல் பார்வை எல்லாம் மன்னிச்சிடறான், நீ எதேச்சேப்பட்ட பார்வை. முதல் பார்வையே படாமல் போனோம்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போட்டுக்கலாம், கடிவாளம். அது முடியாது, அது தேவையில்லை, சாதாரணமாக போகலாம். முதல் பார்வை மீண்டும் மீண்டும் 2வது பார்வை பார்க்காது, தவறான பார்வை பார்க்காது. அந்த அம்மாவுடைய அழகு எப்படி, மூக்கு எப்படி, கண் எப்படி, இதை பார்க்காத 2வது தடவை. இப்படி மொத்த வாழ்நாளில் அந்நிய பெண்களை தவறான சிந்தனையில் பார்த்துருக்கக்கூடாது. ஏன்னா பார்வை தான் முதல் ஆரம்பம். தவறு எங்கே ஆரம்பிக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம், பார்வையில் தான் ஆரம்பிக்குது. முதல்ல பார்க்குறான், அதுக்கடுத்து திரும்ப மறுபடியும் பார்க்குறான், திரும்ப பார்க்குறோங்கிற ஆசை வருது, பார்க்குறான், அதுக்கடுத்து பேசுகிறான், ஃபோன் பேசுகிறான், கடைசியில் கொண்டு போய் தவறில் முடிகிறது.
அது தவறுடைய ஸ்டார்டிங் எங்கே பார்வை தான். அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆரம்பம் என்ன முடிவு என்ன ரெண்டையுமே சொல்லிட்டான். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், முஃமினான மக்களுக்கு சொல்லுங்கள் தங்கள் பார்வையை கீழே தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், தங்கள் அபங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். வகுல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, முஃமினான பெண்களிடம் சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தன் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். பார்வையை முதல்ல பாதுகாத்துக்கணும். எதை பார்க்க வேண்டாம் என்று மார்க்கம் சொன்னதை பார்க்காது. அது அந்நிய பெண், தெருவில் வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரியே, அல்லது பத்திரிகையில் வரக்கூடிய உருவப்படங்களாக இருந்தாலும் சரியே, நெட்டில் ஃபோனில் வரக்கூடிய உருவப்படங்களாக இருந்தாலும் சரியே, அனுமதிக்காத பார்க்காத. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜிலேயே ஒருவர் தக்குவா செய்வானே ஆனால் நிச்சயமாக அவன் அதுக்கு மேலே ஸ்டேஜுக்கு போயிருக்க மாட்டான். இந்த ஸ்டேஜிலேயே ஆரம்ப கட்டத்திலேயே ஒருவன் தக்குவா செய்தால் நிச்சயமாக அவன் கடைசி கட்டத்துக்கு தவறுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அது ரெண்டையும் முன்னாடி சொன்னாங்க. என்னது, அசருடைய முன் சுண்ணம் தவற விடக்கூடாது, அந்நிய பெண்களை பார்த்துடக்கூடாது. யாரும் வரல, ஏன்னா அதை யார் தொழு வைக்கிறது, ஒருத்தரும் கிட்ட வரல. கொஞ்சம் நேரம் கழித்து சுல்தான் அல்தமிஷ் மன்னர் வெளியே வந்தாங்க. நான் என்னை மறைத்து கொள்ள நினைத்தேன், நிஜமாக என்னை வெளிப்படுத்த நினச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க தொழு வைக்கணுமே, அடக்கம் பண்ணணுமே, அதுக்காக தான் நான் முன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்ட்டாங்க. மொத்த வாழ்நாளில் அசருடைய முன் சுண்ணத்தை நான் விட்டதில்லை, அந்நிய பெண்களை தவறாக பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கும் ராஜா, மன்னருக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வருவார்கள் அவர்களை பார்ப்பதற்கு, உதவி கேட்டு வருவார்கள், வழக்கு கொண்டு வருவார்கள், பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. மன்னருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். இது இப்போ அவ்வளோ முத்தகையாக தக்குவாதாரியாக இருந்திருக்காங்க. எஜமானுடைய வளர்ப்பு பாருங்கள். அவங்க வளர்த்தெடுத்து அவர்களை பரிபூர்ணமாக ஆக்கியது குத்துபுத்தீன் பக்தியாரிக்கு ஆக்கிறாங்க. ஜி அல்லாஹ். அப்போ எஜமா நான் வாழ்நாளெலாம் செஞ்ச சேவையை அல்லாஹ் கபூல் செஞ்சதுக்கு அர்த்தம் தான் அந்த மன்னரும் சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மன்னராக இருந்து எது வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட மன்னர் அந்நிய பெண்களை தவறாக பார்த்ததில்லை, அசருடைய முன் சுண்ணத்தை விட்டதில்லை என்று சொன்னால் அதை கொண்டு நமக்கு படிப்பினைக்காக வெளிப்படுத்தினாங்க. ஏன் எஜமா வெளிப்படுத்தினாங்க? நீங்களும் உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, நீங்கள்லாம் படிப்பினை பெற வேணாம், தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறீங்க. மன்னருக்கு 1000 வேலை, எத்தனை போர்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை உள்ளூர் பிரச்சனை, எத்தனை துரோகங்கள், எத்தனை முதுகில் குத்தக்கூடியவர்கள், எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்து அவர் எப்படா கவிழ்க்கலாம் என்ற சூழ்ச்சிகள். இவ்வளவுக்கு மத்தியில் தொழுகையின் பக்கம் அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. மன்னர் பகலெல்லாம் அரசு வேலை பார்ப்பாங்களாம், இரவெல்லாம் நின்று தொழுவாங்க. மன்னர் சுல்தான் அல்தமிஷ் மன்னர் அவ்வளோ பெரிய சூஃபியாக இருந்திருக்காங்க, இறை ஞானியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னர் இப்படி தொழுகையை அலட்சியமாக விட்டதில்லைன்னா ஒரு வேலையும் இல்லை. மண்ணு, நீங்கள் அவர் மண்ணாதி மன்னர், நீங்கள் மண்ணுலேயும் மண், ஒன்றும் இல்லை. நீங்கள் தொழுகையை அலட்சியமாக இருக்கிறது எவ்வளோ வெக்கக்கேடு என்பதை மற்ற முரீதுகளுக்கும் உலக மக்களுக்கும் எடுத்து காமிக்கிறதுக்காக வேண்டிய எஜமான் அவர்கள் இந்த படிப்பினைக்குரிய செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. வாழ்நாளில் அவர் சொன்னதில்லை ஷேഖനാயத்திட்ட நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு. ஆனால் ஷேഖനാயத்துக்கு அல்லாஹ் தஆலா சில செய்திகளை காட்டுறான். அல்லாஹ் முரீதுகளை பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை, சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா காட்டுவோம் இந்த முரீதை பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டியும். அதை சர்க்கார் நாயகம் சில நேரங்களில் முன்னாடி வெளிப்படுத்துவாங்க, சில நேரங்களில் ஷேഖமார்கள் அதை பேர் சொல்லாமல் வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில பேர் இப்படி செய்கிறாங்கம்மா, சில நன்மைகளையாக இருக்கட்டும், சில தவறுகளாக இருக்கும், இப்படி செய்கிறாங்கம்மா, இது செய்யக்கூடாது, இப்படி பேர் சொல்லாமல் வெளிப்படுத்தி காட்டுவாங்க. சில நேரங்களில் மௌத்துக்கு பின்னாடி வெளிப்படுத்தி காட்டுவாங்க. இது எதுக்காக வேண்டி இவ்வளவு பேர் உட்காந்துருக்குறீங்க, லட்சக்கணக்கான மக்கள். நீங்கள் என்ன மன்னரை விட வேலை ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்குது, பொட்டிக்கடை வருமானம் எவ்வளவோ, இதில் வச்சுக்கிட்டு தொழுகைக்கு கடையை பார்த்துக்குங்க அப்படின்னு தொழுகைக்கு அலட்சியம் பண்ணுறீங்களே. மன்னர் நினைத்திருந்தால் அவர் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்நிய பெண்ணை வாழ்நாளில் பார்த்தது இல்லைன்னா நீ என்ன இந்த மூளைக்கு நீ
என்று உலக மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக வேண்டியும் எஜமான் அவர்கள் அப்படி சொன்னாங்க. முன்னாடி வந்து அந்த மன்னர் தொழ வைத்தார். தொழ வச்சுட்டு எஜமான் அவர்களை அடக்கமான கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எஜமான் வஃபாத்தாருக்கு சற்று முன்பு வஃபாத்தார நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பீர்பாய் சொல்கிறாங்க, ஜி அவன் வந்து பதருத்தீன் கஸ்னவி எஜமான் அவர்கள் சொல்கிறாங்க, சர்க்கார் வஃபாத்தார் டைமில் நாங்கள் தான் ரூமில் இருந்தோம். அப்போது என் கண் மூடியது, ஒரு நொடி ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் எஜமான் அவர்கள் வந்து வானத்தை நோக்கி பறந்து போயிட்டுருக்குறாங்க. சர்க்கார் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவங்கள்ட்ட. அப்போது இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்துன்னு ஒன்று வைக்கலப்பா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தான் போகிறாங்க என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. டக்குன்னு முழிப்பு வந்துச்சு, திறந்து பார்த்தேன் எஜமான் அவர் அல்லாட்ட போயிட்டாங்க. அந்த கடைசி நொடியில் கனவு அல்லாஹ் எனக்கு காமிச்சாங்க. அவங்க வஃபாத்தாருக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எஜமான் அவர்கள் அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க. டெல்லியில் ஒரு இடத்துல பார்த்தா மக்கள் நடமாட்டம் இல்லை, அது பக்கத்துக்கு காட்டுப்பதில் போயிட்டுருக்கோம். ஒரு அழகான தோப்பு மாதிரி இருக்குது. அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க சர்க்கார், ரொம்ப நேரம் முராகபாவில் உட்காந்தாங்க. உட்காந்தோடனே அவங்க முருகர் சொன்னாங்க, சர்க்கார் உங்களுடைய பயான் தாலீம் மஜ்லிஸுக்கான எல்லா மக்கள் காத்துட்ருக்குறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப சுக்கூனாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத் ரொம்ப இறங்குறதை நான் பார்க்குறேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே தான் அடக்கமாகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி வஃபாத்தான பிறகு அந்த இடத்துலையே இந்த இடத்த யாருதுன்னு கேட்டு விலைக்கு வாங்கி அங்கேயே எஜமான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்றைக்கும் எஜமான் உடைய புனித மக்பரா அந்த புனிதமிகு இடத்துல தான் இருக்குது. எஜமான் சொன்னாங்க, என்னுடைய மக்பராவை அப்படியே வச்சுருங்க, அதை கட்ட வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்க மண்ணு கபர் அப்படியே இருக்குது. அதுக்கு மேலே அவங்களுடைய ஆஷி ஹலீஃபா ஃபரீன் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கூட மண்ணு கொண்டு வந்து வச்சாங்க. மண்ணு கொண்டு வந்து அதில் கொட்டினாங்க. 700 800 600 வருஷம் ஆச்சு. அந்த மண்ணோடு தான் அப்படியே இருக்குது எஜமானுடைய இடம். அவங்க மேலே ஃபரீதினை கொட்டின அந்த மண்ணோட அந்த இடம் அப்படியே இருக்குது. அதை சுற்றி சின்னதாக ஒரு உயரமாக கட்டி மண்ணோட விட்டுட்டு சுற்றி செங்கல் வச்சு கட்டிட்டு அப்புறமேல் ஃபுல்லாக அதுக்கு மேலே டயர்ஸ்லாம் போட்டு மண்டபம் கட்டியிருக்காங்க பெருசாக. அந்த இடம் இன்றைக்கி மழை உள்ளே பொழிவது போன்று திறந்த வெளியாக தான் உள்ளே வச்சுருக்குறாங்க. சுற்றியில் மண்டபம் கட்டியிருக்காங்க எஜமானுடைய இடத்துல. விஷால் அல்லாஹ் நம்ம அனைவரையும் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். எஜமானுடைய திறந்த வெளியாகத்தான் இன்று வரை காட்சியளிக்கிறது எஜமானுடைய புனித மக்பரா பலன்சுங்களா. அந்த மாதிரி நம்ம ஷேகமார்கள் மச்சிலிவாலே சர்க்கார் ஹைதராபாத்தில் வந்தீங்களா? மிஸ்கின் போயிருந்தேன் மச்சிலிவாலே சர்க்கார் அவனை பார்க்குறது. அவங்க வந்து நம்முடைய ஷேகமார்களில் மச்சிலிவாலே சர்க்கார் ஜி கமானுல்லா ஷாம் சர்க்கார் ஓய் சர்க்காருடைய ஷேக். அவங்க மக்பராவுக்கு போய் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஹைதராபாத்தில் இருக்குது. அல்லா மிஸ்கின் நசீபாக்கியிருந்தாங்க. எல்லா மக்பராவும் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஓசி நாயகத்துடைய மக்பரா அழகாக கட்டி பக்கத்திலே மஸ்ஜித், நூறு நாயகத்துடைய மக்பரா அழகாக கட்டி பக்கத்தில் பிரம்மாண்டமான மஸ்ஜித். ஜி அங்கே மக்பரா பார்த்து தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்காங்க. நூறு நாயகத்துடைய மக்பரா பக்கத்திலே பிரம்மாண்டமான மஸ்ஜித். ஓசி நாயகத்துடைய மக்பரா பார்த்திங்கன்னா மஸ்ஜிதுக்கு உள்ள ஒரு பகுதி மாதிரியே இருக்குது. அது சுற்றி அடி மஸ்ஜித் கட்டிட்டாங்க. தொழுகை நடக்குது 5 வக்தாங்க அழகான மஸ்ஜித். அவங்க ஷேக் நாயகம் மச்சிலிவாலே சர்க்காருடைய மஸ்ஜித் மக்பரா பார்த்தா சுற்றி ஒரு அடிக்கு ஒரு கைப்பிடிச்சு மாதிரி கட்டி உள்ளுக்குள்ளே வானம் பார்த்த பூமியாக திறந்துக்கிறாங்க. சுற்றி மக்பரா அவ்வளோதான் திறந்தே வச்சுருக்காங்க. மச்சிலிவாலே சர்க்கார்னு எழுதி போட்டிருக்காங்க. எஜமானவருடைய மக்பராவை பெருசாக கட்டணும்னு சொல்லி அவங்க முரீதுகள் ஆசைப்பட்டாங்க. அப்போ எஜமான் சொன்னாங்க, மாட்டி மிலேக்கும் மட்டியுமே ரஹனேதோன்னு கனவுல வந்து சொன்னாங்களாம். என்னப்பா இந்த சாதாரண மனிதனை மண்ணிலே இருக்க விட்டுருங்க அப்படின்னு கனவுல வந்து சொன்னாங்களாம். அதோட எந்த முறிதும் கட்டுவதற்கு தயாராக இல்லை, சர்க்கார் வேணான்ட்டாங்க. இன்னும் திறந்த வெளியே தான் இருக்குது அந்த மக்பரா. மௌலாவை பார்த்துட்டு ஷூதோடு உட்காந்துருக்கு. அது ஒரு பரக்கத்து. ஜி பை அவன் மக்பரா கட்டிட்டு அல்லாஹ் சூது செய்ய மாட்டாங்க. கட்டின பின்னாடி கட்டாமல் திறந்து தான் சூது செய்வாங்க. மொத்தம் போய் சூது செய்கிறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. அது அப்படி இல்லை. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் வேறு வேறு மாதிரி ஷேகமாக அணைஞ்சுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லோரும் பெருமாள்கிட்ட போய் தண்ணி மழை இல்லைன்னா சொல்லுவாங்க, பெருமாளை துவா செய்வாங்க. பெருமாள் அல்லாட்ட போன பின்னாடி ஆயிஷா நாயகத்துட்டு போய் சொன்னாங்க, மழை இல்லாமல் கஷ்டப்படுறதுன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவை 4 பக்கம் குச்சி ஊண்டி மேலே தட்டி போட்டாங்க.
மக்கள் உட்காந்து சேர செய்கிறதுக்காக வேண்டி உட்காந்து துவாவதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, 4 பக்கம் குச்சி வச்சு மேலே தட்டி தான் போட்டுருங்க. ஆயிஷா என்ன சொன்னாங்க, மக்பராவுக்கு நேராக கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள், மழை பெய்யுன்ட்டாங்க. ஹதீஸில் வருது எடுத்துக்கிறாங்க. மக்பராவுக்கு நேராக கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள், நேராக வானத்தை பார்த்தா அல்லா தாலா மழையை கொடுத்துருவான் அப்படின்னு. போய் மக்கள்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க, மழை கோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை சோன்னு கொட்டுன்னு கொட்டுது. அப்போ அல்லாஹ்வின் ரஹ்மத்து வந்து அல்லா தாலா எட்டி தான் பார்த்துட்டு நான் இது வரைக்கும் இப்போ நேராக பார்க்குறேன். நான் அல்லாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாங்க. இல்லை, அது ஒரு பரக்கத்து. அது புரிஞ்சுங்களா? அதாவது பெருமானுடைய மக்பரை பார்க்க முடியும் ஏக்கத்தில் வானம் இருந்திருக்கும். கொஞ்சம் திறந்த உடனே வானம் துவக்க சந்தோஷமாக இருக்கும். மேகங்கள்லாம் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. அதே கிடைச்ச சான்ஸை விட்டுறாதப்பா, திரும்ப மூடி வச்சுருவாங்க வா அப்படின்ட்டு அங்கங்கே இருந்து எல்லா மேகங்களும் ஒன்றுக்கு ஒன்று தந்தி கொடுத்து ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு எல்லாம் ஒன்றா வந்திருக்கும். கொட்டுன்னு கொட்டியது வானம் அப்படின்னு வருது ஹதீஸ். இப்போ அது ஒரு தஜல்லி, அது ஒரு தஜல்லியாத். அதான்ங்களா? இப்போ அந்த மாதிரி எஜமான் அவர்கள் தங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாளிலே வந்து அல்லாஹுக்காக வேண்டியே வாழ்ந்து அல்லாஹுடைய காதலிலேயே தங்களை வந்து தங்களுடைய மொத்த வாழ்நாள் அல்லாஹுக்காக வேண்டியே அர்ப்பணித்தார்கள். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஜியாரத்து, அவங்களுடைய மக்பரா டெல்லி மாநகரில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அஜ்மீர் நாயக் தர்பாருக்கு ஜியாரத்துக்கு போகும்போது அங்கே எல்லாம் நம்ம போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவாங்க. இதில் நாம் படிப்பினை பெறணும். எப்படி அவங்க தர்பி செஞ்சுருக்கிறாங்க சர்க்கார் நாயக், எப்படி வாழ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்படி இறை காதலில் அவங்க இருந்திருக்கிறாங்க என்பதையெல்லாம் நாம் படித்து படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எஜமான் அவர்களுடைய ரஹ்மத்தை அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ தௌஃபீக் செய்வானாக. நாமெல்லாம் அவங்க முரீதுகள், அவர்கள் காட்டிய பாதையில் நாம் செல்வது தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டால், ஒவ்வொரு தொழுகையும் அப்படி முன் சுண்ணத்துக்களை, அசருடைய முன் சுண்ணத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அது முக்கதா இல்லை, முக்கதாவான ஒவ்வொரு தொழுகையும் பின்பற்றி தொழுக முயற்சி செய்யுங்கள். அதே மாதிரி தீய பார்வைகளை விட்டு பாதுகாத்துக்கொள். இது ரெண்டும் இருந்தாலே ஆன்மீக பாதையில் ஃபரல்ல தொழுகையில் பேணுதல், அந்த மாதிரி கண்களை பாதுகாத்தல், இது ரெண்டும் இருந்தால் ஆன்மீக பாதையில் மிக வேகமாக மேலே செல்லலாம். ரொம்ப பேர் கீழே இழுத்து விட்டு அவரை நாசமாக்கிறது தொழுகையில் பேணுதல் இல்லாமல் இருக்குதலும் இந்த மாதிரி தவறான பார்வைகள் மனிதனை கீழே இழுத்து விட்டுரும். அதனால் அதில் உஷாராயிருங்க. அல்லாஹ் தஆலா மேலே வரைக்கும் கொண்டு போவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹா